மாடி தோட்டத்தில் 100 லிட்டர் ட்ரம்மில் வச்சுருக்கேன். சப்போட்டா செடியில் இருக்க எல்லா பழத்தையும் பறிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பழம் கொஞ்சம் நல்லா பழுத்து இருந்தது. குருவியோ ஏதோ வந்து வேற குத்திருக்கு. சரி, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா என்ன ஒரு கலரு, நல்ல ஒரு வாசனை வேற. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அப்படி ஒரு தித்திப்பு, நல்லா ஒரு மாதிரி மாவு மாதிரி சூப்பராக இருந்தது. இந்த முறை பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுகள் பிடிச்சி நிறைய காய் வச்சுருக்குது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, செடி சின்ன செடி தான், ஆனால் காய் நிறையா வச்சதுனால காயோட சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் கிடச்சிது. இருந்தாலுமே பழம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு. ஒரு காயை பறிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அதுலேருந்து பால் வடியலைன்னா அது வந்து பழுக்கிற ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அது எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் பறிக்கிறேன். எதுலையுமே பால்லாம் வரலை. ஸோ எல்லாத்தையும் நம்ம பறிச்சுட்டு ஒரு 2 நாள் வச்சாலே போதும், நல்லா சூப்பராக பழுத்துரும். நல்லா வெயிட் போடணும், உடம்பு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா சப்போட்டா பழ ஜூஸ்லாம் குடித்தா நல்லா வெயிட் போடும். இதில் நிறைய கலோரிஸ் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் கொட்டி கிடக்கிற இந்த சப்போட்டா, அதுவும் நாட்டு சப்போட்டா பழத்தை கண்டிப்பாக எல்லாருமே மாடி தோட்டத்தில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நல்ல ஒரு செடி வச்ச திருப்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியாக இருந்தது, நிறைய காய்கள் காய்க்குது. நார்மலாக கொடுக்குற இயற்கை உரங்கள் கொடுத்தாலே இதுக்கு போதுமானது. சூப்பராக செம்மையாக அழகாக வருது. இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா இவ்வளோ காய் எடுத்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.